ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் 2 ஒலிவா மரங்கள். ஜக்கரியா ஆகமத்தில் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனம் மாதிரி பார்க்குற ஒரு தூதர் வந்து அவர் எழுப்புறாரு. நீ என்ன காண்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு குத்து விளக்கை காண்கிறேன். அதன் மேலே பொற்கிண்ணம் இருக்கிறது. அதை சுற்றி 7 அகல்கள் இருக்கிறது. அதன் அருகில் வந்து வலப்புறம் இடதுபுறமும் 2 ஒலிவா மரங்கள் இருக்கிறது அப்படின்றார். ஜக்கரியா 4வது அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 11வது அதே அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் 11லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூ ஆகும். அதில் கேட்குறாரு, இந்த ஒலிவா மரங்கள் யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த தூதர் கேட்குறாரு, இது உனக்கு தெரியலையா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியல. உனக்கு தெரியலையா அப்படிங்க. இல்லை எனக்கு தெரியல அப்படின்றாரு. இது வந்து அனைத்து உலக ஆண்டவரின் முன் நிற்கும் 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறிக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யார்? இது வந்து பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஜக்கரியா ஐயாவுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம். அது அப்படியே நீங்கள் வந்து வெளிப்பட்டின விசேஷத்துக்கு வந்தீங்கன்னா 11வது வெளிப்பட்டின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3லேருந்து 6 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இதோ ஆண்டவர் முன் நிற்கும் 2 ஒலிவா மரங்களை அவர் அனுப்புவார். என் சாட்சிகளாக 2 ஒலிவா மரங்களை அனுப்புவார். அதில் அவங்க பேர்லாம் போடலங்கய்யா. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள் கோவப்படும் நாளில் வானத்திலிருந்து அக்னியை இறக்குவார்கள். அக்னியை எடுத்து கொள்ளுவார்கள். அவர்கள் கட்டளையிட வானத்திலிருந்து மழை பொழிவதை அடைக்கப்படும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, இவர் நினைக்கும் போதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றுவார்கள். பலவிதமான வாதைகளால் அழிப்பார்கள் அப்படின்னு அது போட்டுக்குதுங்க. இப்போ இது யார் பண்ணுவான்னா 2 பேர் தான். இந்த 2 சாட்சி யார்? அந்த 2 ஒலிவா மரம் யார்? அந்த அனைத்துலக ஆண்டவர் முன்னிற்க அந்த 2 ஒலிவா மரம் யார்? அந்த 2 சாட்சி. அந்த 2 சாட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா எலியா ஐயாவும் மோசே ஐயாவும். அது பாருங்கள், நீங்கள் லூக்கா ஆகமத்தில் ஆண்டவர் அந்த உருமாற்றம் அடைகிறார் பார்த்தீங்களா, மறுரூபம் ஆகிறார் இல்லையா? அப்போ பாருங்கள், லூக்கா 9வது அதிகாரம் 28லேருந்து 30 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். அவர் அந்த அந்த மறுரூபம் ஆகும்போது அவ்வளோ ஒரு அவர் அந்த சுயரூபம், அதாவது தேவனாக அவர் காட்சி அளிக்கும்போது ஒளியாக இருந்தார். சூரியனை போல் இருந்துச்சு. அவரை யாரும் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு அப்படி இருந்துச்சு. அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வலதுபுறம் இடதுபுறமும் மோசே ஐயாவும் எலியாவும் வந்து நிற்கிறாங்க. நின்று அவருடைய அந்த சிலுவை மரணத்தை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதில் போட்டிருக்குது. நீங்கள் ஜக்கரியாவில் பாருங்கள், அந்த 4வது அதிகாரம் அந்த 11லேருந்து 14வது 4வது அதிகாரத்தில் 11, 14 படிச்சிங்கன்னா, அனைத்து உலக ஆண்டவரின் முன் நிற்கும் 2 ஒலிவா மரங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு போட்டுக்குதுங்க. அப்போ பாருங்கள், அனைத்து உலக ஆண்டவர்னு யாரை குறிக்குது? ஏசப்பாவை குறிக்குது. அந்த லூக்காவில் பார்த்தீங்கன்னா அவர் மறுரூபமாகும்போது அவங்க 2 பேரும் அதே மாதிரி வலது பக்கம் 2 பக்கமும் வந்து நிற்கிறாங்க. 2 ஒலிவா மரங்கள் அவங்கள தான் குறிக்குது. கடைசி காலத்தில் 2 பேரும் தான் 2 சாட்சிகளை அவர் அனுப்புவேன்னு சொல்லி வெளிப்பட்டின விசேஷம் 11வது அதிகாரம் 3:6 போட்டுக்குதுங்க. அந்த மாதிரி அவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்து அந்த தன்னுடைய சுகங்கள் எல்லாத்தையும் விட்டு தேவனை அவங்க பாருங்கள், மோசே ஐயாவும் 40 நாள் பாஸ்டிங் இருந்திருக்காரு. எலியா ஐயாவும் 40 நாள் பாஸ்டிங் இருந்திருக்காரு. மோசே ஐயா 10 கட்டளை வாங்கும்போது 40 நாள் வந்து மலை மேலே வந்து உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, அந்த மாதிரி இருந்தார். அதே மாதிரி எலியா ஐயாவும் பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனத்தில் அந்த ஓரேபு மலைக்கு நடந்து போகும்போது 40 இரவும் பகலும் அவர் எதுவுமே சாப்பிடல. அந்த வானதூதர் வந்து அவர் தட்டி எழுப்பி உணவு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த 40 இரவும் பகலும் அவர் எதையும் சாப்பிடல. அதே வந்து ஏசப்பாவும் ஞானஸ்நானம் எடுத்தோன்னே பரிசுத்த ஆவியினால் பாலைவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 40 நாள் அவர் வந்து உபவாசம் இருந்தாருன்னு போட்டுக்கிட்டு பாருங்கள். அப்போது அந்த 2 சாட்சிகள் யாருன்னா இவங்க தான். ஏன்னா அவங்க ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க.
நம்ம அப்படி வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடியும்னு சொல்ல முடியாது. நாமளும் வந்து ஆண்டவருடைய வழியில் வேதத்தை படித்து அதன்படி வாழ்ந்தால் நம்மளும் ஒரு ஒலிவா மரமாக வாய்ப்பு ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பேர் பெற்றன்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை மகிழ்ச்சி.